Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 867 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம 1000 சன்னி கப்பல் ஒரு சைடு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கேக்கோட பெஜியோட கப்பல் போயிட்டு இருந்துச்சா. அந்த கப்பலை ஃபாலோ பண்ணி இப்போ பிக் மாம் வெறி கொண்டு விரட்டி வந்துகிட்டு இருக்கான். கேக்க கொடுங்கன்னு பெஜி பார்த்துட்டு ஏமா சிஃபோனு இதுதானே உனக்கு வேணும், நீ கேட்ட மாதிரியே பண்ணிட்டேன், ஓகேவான்னு கேட்பான். அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. தேவையில்லாம தேரெழுத்து தெருவில் விட்ட மாதிரி இந்த தலைவலியை கூடவே கூப்பிட்டு வரமேனு புலம்பி தள்ளுவான். இப்போதைக்கு நம்ம பெஜியோட ஒரே மோட்டோ அவளை கொல்றது இல்லை, அவகிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், அவ்வளவுதான். ஆக்சுவலா டிஃபோனுக்கு நமி மத்தவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும், ஏன்னா அவங்க லோலாவை காப்பாத்திருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிக் மாமை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சர்வை வாங்கணுங்கிறதுக்காக பாதியிலேயே அவங்களை விட்டுட்டு போக முடியுமா? நம்ம கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு உடனே மத்தவங்களும் எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா நம்ம சஞ்சி செஞ்ச கேக்கு மேல சிஃபோனுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பையதான் டேஸ்ட்ல தட்டி பிரிச்சுட்டானே. ஏன் பெஜியே ஆமா கேக்கு சூப்பரா தான் இருக்குது, எப்படியும் இதை வச்சே நம்ம பிக் மாமை சமாளிச்சிடலாமா எப்படி அவ சொன்ன உடனே மத்தவங்களும் ஆமா நாங்க சப்போர்ட் பண்றோம்னு காட்டு கத்து ஏத்துவாங்க. ஆனா அதுக்கு மேல கத்திட்டு பின்னாடி பிக் மாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப ஸ்மூதி நம்ம 1000 சனியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. எப்போ எப்படி வேணாலும் அவ அட்டாக் பண்ணலாம். இவ்வளவு நேரம் பிக் மாம் ஃபாலோ பண்ணா, இப்ப என்னடான்னா இவ ஃபாலோ பண்றா. விளங்கிடும், ஆனா கடைசி வரைக்கும் இவங்கள நிம்மதியா மட்டும் இருக்க விட மாட்டாங்க. சாப்பர்கள்லாம் கொஞ்சம் அள்ளு விடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை பார்த்தப்ப அவ என்ன பண்ணா, பாக்குற ஆளுங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா புளிஞ்சு தள்ளிடுறா. இப்ப இவங்க மாட்டினாலும் அதைத்தான் பண்ணுவா. சரி இங்க இருந்து கக்கோவா ஐலாண்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தா 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அரௌண்ட் நைட்டு 1 மணிக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா லூஃபி அங்க எப்போ எப்படி வந்து சேருவான்னு தான் தெரியல. ஏன்னா அவன் வந்தாதானே அங்க இருந்து கிளம்ப முடியும். அப்படி மட்டும் நடக்கலைன்னா இவங்க அங்கேயே வெயிட் பண்ணி அந்த மொத்த வில்ல கூட்டத்து கூடயும் சண்டை போடுற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் கேட்டுட்டு சஞ்சி ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான். சரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா அது போதுமே, அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். எதுவுமே இல்லாம போனாதான் பிரச்சனையே. அப்படியே கட் பண்ணி கக்கோவா ஐலாண்ட காட்டுறாங்க. கொக்கா மக்கா அந்த ஐலாண்ட சுத்தி ஏகாப்பட்ட வேறுங்க. மொத்த கூட்டமும் அங்கதான் வந்து நின்றுட்டு இருக்குது. ஓவன் கிட்ட போய் இத்தனை பேர் நமக்கு தேவையா, கட்டகுரி லூஃபியை போட்டு பொழந்து கட்டிடுவான். மிச்சம் இருக்கவங்க எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த தலைவலின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, டமகோவையும் மோண்டோரையும் கூப்பிடுங்க, எல்லாருமே உடனே இங்க வரணும்பா. அதே நேரம் அந்த மோண்டோர் மண்டையா அந்த பெரிய பிளாஸ்ட் ஆச்சுல அந்த மேட்டரை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவான். அதுவுமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு. அதுவும் இந்த கிரெடிட் யார் மேல வந்திருக்குன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்கவங்க மேல இல்ல, நம்ம லூஃபி மேலதான். சோ அதனால அவனை சாதாரண ஆளா மட்டும் நினைக்காத, அவன் பயங்கர டேஞ்சரான ஆளு. நீ மட்டும் அவனை விட்டுட்ட அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. அது நமக்கு பெருத்த அவமானம்டா, பெருத்த அவமானம் பானா. ஓவன் அடிச்சு சொல்லுவான், ஒண்ணும் கவலைப்படாத, எவனும் என்னைய தாண்டி போக முடியாது, ஓ சிக்கிட்டு விட்டுருவேமா. ஆமா நம்ம ஆளுக்கு எங்க இவனை தாண்டி போறானுங்க, ஏறி மிதிச்சுட்டு தான் போறானுங்க. பெஜியே அதைத்தானே செஞ்சான். அப்படி அடி வாங்கினாலும் அவன் பில்டப் குறையல. அவங்க 1 மணிக்கு இங்க ரீச் ஆவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பத்துல இருந்து இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அதுதான் அவங்களை கொல்றதுக்கான கடைசி சான்ஸ். அதனால யாரையுமே விடக்கூடாது, போட்டு பொழந்துருங்க. அப்படியே ஸ்டார்ஹேட் இங்க வரதாவே இருந்தாலும் அவன் கண்ணாடி வழியா தான் வருவான். அதனாலேயே இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணிடுவான், கண்ணாடி எல்லாம் ஒன்னா வைங்க, அவன் வரட்டும் நம்ம போட்டு தள்ளிடலாம்னு சொன்னா பரவாயில்ல, கண்ணாடியை மொத்தத்தையும் உடைக்க சொல்லிடுவான். அப்பதானே இந்த இடத்துக்கே அவனால வர முடியாது. அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிருமே. ஆனா நிறைய பேருக்கு கண்ணாடி ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு. அதனால அவங்களுக்கு அதை பிரேக் பண்ண சுத்தமா புரியல. அதுக்கு தான் இன்னொரு ஐடியா சொல்லுவான். என்னன்னா லூஃபி வந்து பவர் யூசர், அவனால தண்ணியில எல்லாம் சர்வே ஆக முடியாது. சோ அந்த கண்ணாடியை கொண்டு போய் தண்ணியில முக்கிருங்க, வெளியில வந்தானா முங்கிய செத்துருவான். ஒரே ஒரு கண்ணாடியை மட்டும் உடைக்காம நடு ரோட்ல வச்சிருப்பான். அப்படின்னா லூஃபிய வந்தானா அந்த வழியா தான் வந்தாகணும். அப்பங்கும் போது ஈஸியா பிடிச்சிடலாம்ல. நல்ல ஐடியா தான், ஆனா லூஃபிய பிடிக்க முடியுமான்னு தான் தெரியல. இதுல எந்த ஒரு தப்புமே நடக்க கூடாதுன்னு அடிச்சு சொல்லுவான். இன்கேஸ் ஏதாச்சும் எசக பொசக பண்ணாதா தெரிஞ்சதுன்னா அவங்க மொத்த குடும்பத்தையுமே அழிச்சிருவானாமா. உலகார பாவி ரைட். அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வெறித்தனமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைம் ஸ்டார்ஹேட் உன்னால தப்பிக்கவே முடியாது, உனக்கு இனிமேட்டு என்ட்ரன்ஸே நரங்கம் தாண்டான்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபி பயங்கரமா அடி வாங்கி முடியாம முக்கிட்டு இருந்தான்ல. கட்டகுரிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியது, எதுக்காக சடனா அவன் அடி வாங்கினான் அப்படி இப்படின்னு பயங்கரமா யோசிப்பான். என்னன்னா அவனை பத்தி இவன் பெருமையா நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி லூஃபி அவனை ஏமாத்துவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் அப்படி பண்ணு கத்திட்டு கிடப்பானா. அங்க லூஃபிக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். அதான் நம்ம ரயிலி ட்ரைனிங் கொடுத்தாரே அந்த மேட்டர் தான். கண்ணை கட்டி சென்ஸ் பண்ண சொல்லி போட்டு பொடனியா அடிச்சாரே. அதுல பையன் ஓரளவுக்கு அட்டாக்க சென்ஸ் பண்ண பழகிட்டான். ஆனா அதுக்கு அவனோட உள்ளுணர்வை யூஸ் பண்ணும். அப்பதான் அவனால கரெக்டா சென்ஸ் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் பொறுமையா ரத்தம் சொட்ட எந்திரிப்பான். காலெல்லாம் நிக்க முடியல, அப்படியே கிட்டு நடுங்குது. இதெல்லாம் அந்த பிளாம்பே தூரமா இருந்து பார்த்துட்டு கடுப்பாவா. மறுபடியும் இவன் எந்திரிக்கிறானா. விடக்கூடாது, இன்னொரு ஷாட் அடிக்க வேண்டியதான். லாஸ்ட் டைம் அடிச்ச நம்பிங் நீடில
விட இந்த டைம் 10 மடங்கு பவர்ஃபுல்லா அடிக்க போறேன், அப்பதான் சாவான்னு சொல்லிட்டு லூஃபியை எய்ம் வச்சு சாவுடான்னு சொல்லி அடிச்சு விடுவான். லூஃபி அப்படியே கண்ணை மூடி சென்ஸ் பண்ணுவான். இந்த டைம் ஏதோ ஒண்ணு அவனை அட்டாக் பண்ண வருதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே லைட்டா தலைய சரிப்பான், ஜஸ்ட்ல எஸ்கேப். அவளே ஆடி போயிருவா, என்ன தப்புச்சிட்டானு. அதுக்கப்புறம் நிக்க முடியாம பையன் அப்படியே சரிஞ்சு பத்துன்னு விழுவான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வா அவன் விழுந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே கிண்டல் கேலி பண்ணி சிரிப்பு தான். காட்டகோரி நோட் பண்ணிட்டான் ஏதோ சரியில்லையேன்னு. இங்க லூஃபி வேற எந்த ஒரு அசைவும் இல்லாம கம்ப்ளீட்டா மட்டை ஆயிட்டானா அப்படின்னா எனக்கு பின்னாடி இருந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடுவான். இதுக்கப்புறம் அவன் போய் அவனை திட்டுறானா இல்ல அவ தங்கச்சி இந்த மாதிரி அவனுக்காண்டி ஹெல்ப் பண்ணிருக்காளேன்னு பாராட்டி தள்ளுறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!